sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can Welcome to Tamil Max Chess. இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால் இங்கிலீஷ் ஓப்பனிங் ரேப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த செஸ் ஓப்பனிங் ஆனது ஒரு அமேசிங்கான ஒரு அட்டகாசமான ஒரு ரேப்பாக காணப்படுகின்றது. ஓகே, இந்த பகுதி 2 இங்கிலீஷ் ஓப்பனிங் ரேப்பிலே நான் 5 வகையான ரேப்களை இன்று வழங்கவிருக்கின்றேன். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓப்பனண்டை இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு C4. இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்தது E5, கவனமாக பாருங்கள். அடுத்தது E5. ஓகே, அடுத்தது நைட்டு C3. ஓகே, அடுத்தது நைட்டு C6. ஓகே, இப்பொழுது குதிரை மற்றும் சிப்பாய்கள் நகர்த்தப்படுகின்றன. அடுத்து நைட் F3, F5, D4, E4. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இப்பொழுது இந்த நைட்டை வெட்டு கொடுக்க போகின்றது இந்த ஒயிட். இது ஒரு பிளண்டரான மூவ். இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் அடுத்த நகர்வுகளில் இலகுவானது வெற்றியை இந்த ஒயிட் பெறும். அது எவ்வாறு என்பதனை மன்னிக்கணும், பிளாக் வெற்றி பெறும். அது எவ்வாறு என்பதனை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து நைட் F6. ஓகே, இப்போ இந்த சூழ்நிலையிலே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வானது D5. ஓகே, இங்கே நகர்த்த இப்பொழுது E cross F3 வெட்ட. அடுத்தது D cross C6, அந்த குதிரையை வெட்டப்படுகிறது. அடுத்தது F cross G2 மீண்டும் வெட்ட. இப்பொழுது இங்கே போக் செய்யப்படுகின்றன ரூக் மற்றும் பிஷப். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ரிசைன் பண்ண வேண்டிய நிலை ஏற்படும். அது ஏன் என்று பாருங்கள். அடுத்த நகர்வு C cross D7 and பியூட்டிஃபுல் செக். இப்போது ஒயிட் ஆனது செக் அடிக்கின்றது. நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஆட்டத்திலே பிளாக் தன்னுடைய குயினை இழக்கின்றது, அதனால் பிளாக் தோல்வி அடையும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இல்லை, அவ்வாறு இல்லை. இப்பொழுது இங்கே பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு அடி. அடுத்த நகர்வு ரூக் நைட் கிராஸ் D7. இப்பொழுது சிப்பாயை வெட்டுகின்றது இந்த குதிரை. இந்த சூழ்நிலையிலே என்ன நடக்கப் போகிறது என்றால், இப்பொழுது பாருங்கள், அடுத்த அடி பிஷப் கிராஸ் D8. பிளாக் இதை வெட்டுகின்றது. வெட்ட இப்பொழுது பாருங்கள், இப்போது பியூட்டிஃபுல் குயின் பெறப்படுகின்றது. ஒயிட்டின் பிளாக்கினுடைய சிப்பாயை மாற்றி இப்பொழுது குயின் பெறப்படுகின்றன. அடுத்த நகர்விலே இங்கே பாருங்கள், ஒயிட்டானது ரிசைன் பண்ணுறது. ஏனென்றால் இப்போது இந்த கிங் ஆனது கூடுதலான காய்களுடன், அதாவது பிளாக் வந்து கூடுதலான காய்களுடன் முன்னிலையில் காணப்படுகின்றது. எனவே இந்த ஆட்டத்திலே இலகுவான ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். என்னவென்றால், அதாவது செஸ் ஓப்பனிங் ரேப்பிலே இங்கிலீஷ் ஓப்பனிங் ரேப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், அதாவது இரண்டாவது பகுதி பார்ட் 2. 5 ரேப்களை இன்று உங்களுக்காக நான் வழங்கவிருக்கிறேன். அதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். இந்த ரேப்பானது மிகவும் ஒரு ரிக்ஸன் ரேப்பை நான் விளங்கப்படுத்துகின்றேன். ஒரு நல்ல ஒரு ரேப்பாக காணப்படுகிறது இந்த 5 ரேப்களும். ஓகே, முதலாவது நகர்வு C4, E5. அடுத்த நகர்வு நைட் C3. ஓகே, அடுத்த நகர்வு நைட் C6. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இப்போ குதிரைகள் நகர்த்தப்படுகின்றன. அடுத்த நைட் F3 அடுத்த குதிரை நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது G6 சிப்பாய் தள்ளப்படுகிறது. ஓகே, அடுத்த D4 சிப்பாய். இப்பொழுது E cross D4. இப்பொழுது சிப்பாய் வெட்ட அடுத்ததாக குதிரை வெட்டப்பட போகிறது. எனவே குதிரை காப்பதன் மூலமாக D5 குதிரை நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது H6 அடுத்த சிப்பாய் தள்ளப்படுகிறது. தள்ளப்பட அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்விலே, அதாவது நைட் கிராஸ் D4. இப்போ சிப்பாய் குதிரை வெட்டுகிறது. வெட்ட இப்போ பிஷப் G7 இங்கே தள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இது காணப்படுகிறது. அதாவது இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பானது இந்த குதிரையை வெட்டும், அப்புறம் இந்த நைட்டானது இந்த குதிரையை வெட்டும். ஆனால் இதை தவிர்க்கும் விதமாக என்ன செய்யணும் என்றால், அடுத்த நகர் பிஷப் போகிறது A4க்கு இங்கே தள்ளப்படுகிறது. இப்பொழுது இந்த குதிரையை வெட்டுவாராக இருந்தால், அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பானது வந்து இங்கே குதிரையை வெட்டுவாராக இருந்தால் அது ஒரு தவறான மூவாகவே காணப்படுகிறது. அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். அடுத்த நகர்வு D6. ஓகே, அடுத்தது நைட் B5. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகர் பிஷப் கிராஸ் B2. சிப்பாயினை வெட்டுகிறது இந்த பிஷப் வெட்ட. அடுத்த நைட் B cross C7 செக். இந்த ஆட்டத்திலே இப்போ ராஜாவை கட்டாயமாக நகர்த்தியே தீர வேண்டும். இப்போ ராஜா ஒரு பக்கம் போகிறது என்று வைப்போம். ராஜா இங்கே வருது என்று வைக்க. இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக் ஆனது கட் பண்ணப்படுகின்றது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே பாருங்கள், இப்பொழுது அடுத்ததாக இந்த பிஷப்பானது கட் பண்ணமாக இருந்தால் இப்பொழுது குயினால் இது கட் பண்ணப்படும். டோட்டலி இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் இந்த ஒயிட் காணப்படுகிறது. எனவே இலகுவானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த மூன்றாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம்.
இப்போது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் அடுத்த ரேப், அதாவது மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். இந்த செஸ் ஓப்பனிங்கிலே இங்கிலீஷ் ஓப்பனிங்கினுடைய ரேப் மூன்றாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இது பகுதி 2 வீடியோ. வாருங்கள் உடனடியாக ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது நகர்வு C4. முதலாவது நகர்வு C4. ஓகே, அடுத்த நகர்வு E5 இங்கிலீஷ் ஓப்பனிங். ஓகே, நைட் C3, நைட் C6. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள் G3. ஓகே, இப்பொழுது இந்த ஆட்டத்திலே விலைக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை பாருங்கள். ஓகே, நைட் F6. இந்த நைட் இங்கே தூக்கு வைக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த அட்வான்டேஜான மூவை மேற்கொள்வதற்காக இந்த விலைக்கானது தன்னுடைய குதிரையை முன்னோக்கி தள்ளி இருக்கிறது. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் G2 இங்கே வைக்கப்படுகிறது. அடுத்த பிஷப் B4. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. அடுத்த நைட் D5. நைட் வந்து D5க்கு இங்கே தள்ளப்படுகிறது. நைட் D5க்கு நகர்த்த அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் கிராஸ் D5. நைட் வெட்டப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த சிப்பாய் நைட் வெட்டப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது நைட் போகிறது D4க்கு இங்கே தள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே விலைக்கானது ரிசைன் பண்ண போகிறது. அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது E3 இந்த சிப்பாய் தள்ளப்பட கட்டாயமாக இந்த குதிரையை நகர்த்த வேண்டும். இந்த குதிரை போகின்றது எங்கே என்று பாருங்கள். குதிரை போகின்றது F5. இங்கே போக இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே அடுத்ததாக குயினை கொண்டு இங்கே வைக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே நைட்டை அல்லது பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்கு ஏற்படும். கட்டாயமாக ஒன்று இழக்க வேண்டும். அதாவது B4 இருக்கின்ற பிஷப் மற்றும் F5 இருக்கின்ற குதிரையை ஏதாவது ஒன்று இழக்க வேண்டிய. இப்பொழுது அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ நைட் க்ராஸ் E3 செல்லப்படுகிறது. தள்ளப்பட இப்பொழுது இதுவால் அதாவது பவான் கட் பண்ணுகிறது. பியூட்டிஃபுல் நைட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே இலகுவானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் அடுத்த 4வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் அடுத்த ரேப்புக்கு போகலாம். அந்த வகையில் இது வந்து 4வது ரேப்பாக இது காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த ரேப்பானது மிகவும் ஒரு முக்கியமான ரேப்பாக பிகினர் பிளேயருக்கு மிகவும் இம்பார்ட்டன்டான ரேப்பாக இது காணப்படுகிறது. வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏனெனில் தன்னுடைய குயினை இழப்பதன் ஊடாக அந்த ஒயிட்டானது ரிசைன் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். முதலாவது நகர்வு C4, E5, நைட் C3, நைட் F6, D3, B6. ஓகே, இந்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து B3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. அடுத்த நகர் B3க்கு நகர்த்தப்பட பிஷப் B7க்கு இங்கே தள்ளப்படுகின்றது. அடுத்த நகர் பிஷப் D2, அடுத்த பிஷப் C5, நைட் H5. அடுத்த நகர்வு நைட் கிராஸ் D5. நைட் கிராஸ் D5க்கு இங்கே தள்ளப்பட அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து C கிராஸ் D5. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது பிஷப் கிராஸ் D5 சிப்பாயினை இந்த மந்திரி வெட்டுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் பிஷப் கிராஸ் E5 இதன் ஊடாக பிஷப் கிராஸ் E5க்கு இங்கே பிஷப் கட் பண்ணுகின்றது. அடுத்த நகர்வு பிஷப் B4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, இப்பொழுது இந்த குயினை இழக்க வேண்டிய நிலை பயிற்சி கேட்பது. இப்பொழுது ஒரே ஒரு வழியாக இருக்கின்றது. அதாவது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இங்கே இந்த குயினத்துக்கு இங்கே வைக்க இந்த பிஷப்பானது இந்த செக் இருக்கின்றது. எனவே இந்த பியூட்டிஃபுல் குயினை கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் அது எவ்வாறு என்று. அதாவது இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வு கிங் D2, குயின் D2 அண்ட் பிஷப் கிராஸ் D2 அண்ட் பியூட்டிஃபுல் செக். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் அதாவது குயினை இழப்பதன் ஊடாக கூடுதலான காய்களை அதாவது விலைக்கு வைத்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இப்போ ராணியை இழந்து விட்டது இந்த வாய்ட். எனவே இதனோடு தோல்வியடைய வேண்டிய நிலைக்கு இந்த வாய்ட்டானது தள்ளப்பட்டிருக்கின்றது. ஓகே, பாருங்கள் அடுத்ததாக 5வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். இப்போது நாங்கள் உடனடியாக 5வது ரேப்புக்கு போகலாம். அதாவது இங்கிலீஷ் ஓப்பனிங்கினுடைய பார்ட் 2 பகுதி 2 5வது ரேப். ஓகே, பாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து C4, E5. இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங். அடுத்து நைட் C3, அடுத்து நைட் F6, நைட் F3, நைட் C6, D4, E cross D4. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் கிராஸ் D4. ஓகே, இங்கே சிப்பாய் வெட்டப்படுகின்றது குதிரையின். அடுத்த நகர்வு பிஷப் B4. இங்கே பிஷப் B4க்கு சிப்பாய் மந்திரி கொண்டு வைக்கப்படுகின்றது. அதாவது B4க்கு கொண்டு வைக்கப்படுகிறது.
அடுத்த நகர்விலே பிஷப் போகிறது G5க்கு தள்ளப்படுகிறது. இங்கே பின் செய்யப்படுகின்றன குதிரை மற்றும் குயின் என்பன. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே குதிரை மற்றும் இந்த பின் செய்யப்படுகின்றன. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு H6. இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் பிஷப் H4க்கு பின்னோக்கி தள்ளப்படுகிறது. தள்ளப்பட இப்பொழுது நைட் போகின்றது E4, பிளாக்கினுடைய நைட். இங்கே வர இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது இந்த பிளாக்கான இந்த ஒயிட்டினுடைய நகரத்தை வந்து பிளாக்கான அற்புதமான ஆட்டத்தை ஆடப்போகுது. அதாவது இந்த ஒயிட்டினுடைய மூவ் இது பிஷப் கிராஸ் D8. ஓகே, இந்த சூழ்நிலையிலே அடுத்தது நைட் கிராஸ் C3. ஆம், அடுத்த நகரை பாருங்கள், போட்டிக்கு 2 பேரும் குயினை இழக்கின்றார்கள். அதாவது அடுத்த நகரில் நைட் கிராஸ் C6. ஆம், இப்பொழுது பிளாக்கானது ரிசைன் பண்ண போகின்றது. அது ஏன் என்பதை பாருங்கள். அடுத்தது நைட் கிராஸ் D1 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது இங்கே விட்ட அடுத்தது நைட் கிராஸ் V4. அதன் ஊடாக பிளாக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏனென்றால் அடுத்த நைட் கிராஸ் B2க்கு நகர்த்தப்படுகிறது. நகர்த்தப்பட அடுத்தது பிஷப் கிராஸ் C7. டோட்டலி இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் ஒயிட் காணப்படுகிறது. எனவே இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.